ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. என் பேர் பவானிப்பா. சரிங்கம்மா. இங்க வீடுலாம் சீல் வச்சு எல்லாம் போனாங்க. சரி கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்ப்பா. நாயெல்லாம் விட்டு போயிட்டாங்கப்பா வீட்டுக்கு 2 நாய்ங்கள. புரியலைங்கம்மா. வீட்ல நாய்களா? அதான் வீடு காலி பண்ணி போனாங்க இல்லையா? சரி. நேற்று வந்து 5 வயலில் தொண்டையை கட்டிச்சுப்பா. நேற்று நான் இங்க வந்து வீட்டுக்கு 2 3 நாய்களை விட்டு போயிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு 2 நாய் 3 நாய்னு. ம். நானும் இங்க இருந்து சோறு சமைச்சு போட்டுன்னு இருந்தேன்பா. இப்போ இது கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டும் போது அப்படியே கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் எனக்கு டைம் விட்டாங்க இங்க. சரி விட்டு போட்டோம்மா நாய்ங்கள சாப்பாடு வைக்கிறாங்க. இப்போ நான் பூங்காவனெல்லாம் வருது, பார்த்து வருது. ஆனா பாதி இடம் கட்டாம தான் இருக்குது. அது எப்போ அண்டர் போட்டுச்சு. இந்த ஒரு பில்டிங் 1.5 வருஷமா கட்டி இருக்கிறாங்க. சரி. இன்னும் பாதி இடம் முக்கால்வாசி இடம் கை வைக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மெயின் ரோடுமா, வண்டி போவோம், களை வண்டி வரும், மிஷின் போவோம், சாருங்க நீ வந்து திங்கக்கிழமை காலி பண்ணிடணுமா. காலி பண்ணிடணும்னா என்ன காலி பண்ணிடணுமா? அதான் நானு நாய் எல்லாமே இருக்கக்கூடாது. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க தங்கி இருக்கீங்க ஆக்சுவலா? இங்கதான் பாருக்கிற அந்த மண் போட்டுல தான். மண்ணு, மழை, வெயில், மரத்து நகல் இதெல்லாம் தான் தங்கிருக்கேன். எங்க வந்து எங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க? உங்களுக்கு எப்படி உணவு கிடைக்குது உங்களுக்கு? சாப்பாடு வந்து எங்க 2வது பையனும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால் வந்துச்சு அவனுக்கும். அவன் என் பையன் 2வது பையன் வந்து முதல் பையன் இல்லை, கருவிலே கழிஞ்சு போச்சு. அப்படி 2வது பையன் கூட தான் இருக்கிறேன். அவன் வந்து சாப்பாடு அம்மா உணவு, அம்மா ஹோட்டலு. 2வது பையன் பேர் என்ன? மூனேஷ்பா. என்ன பண்றாப்புல பையன்? அவன் என் கூட தான் இருக்கிற வேலைக்கு. அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 5-6 வருஷம் டாக்டர் நடக்கூடாது, எலும்பு நரம்பு செட் ஆகணும் அப்படின்னு 2 கொஞ்சம் போச்சு. கத்தி போற பிரெஞ்சில் உயிரோட என் கூட இருக்கா. எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிது. அவன் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, டீ வாங்கி கொடுக்குறது, குடிக்க தண்ணி எஸ்ஸாருக்கு, நாய்ங்களும் தண்ணி பிடிச்சி அதை ஊற்றுது. அதான் பண்ணியிருக்கான். இவங்க என்ன சொல்றாங்க, இடம் காலியா இருக்குதுப்பா, அது கட்டும் போது நீங்க போயிடுமா சொன்னா கூட பரவாயில்ல. இங்க காமே நீங்க எல்லா இடத்துக்கும் காலி பண்ணி போயிடணும், கிளியர் ஆயிடணும், இங்க இருக்கக்கூடாது. புரியுது புரியுது புரியுது. அந்த மாதிரி போலீஸ் வச்சு போலீஸ் வச்சு தூக்கி வெளியே போடுவேன். எங்கப்பா போவேன்? போயிட்டு குழந்தைங்கள இல்ல நீங்க இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, மழை வந்தா தங்குறதுக்கு இடம் இருக்குதுல்ல, அப்புறம் என்ன? தங்குறதுக்கு இடம் இருக்குதுப்பா. இதுங்க கிட்ட நான் 18 வருஷமா இங்கே இருந்துட்டேன். நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நீங்க தங்குற இடம் இது? என் தங்கச்சி வந்து ஒரு ரூம் கொடுத்துக்கிறாப்பா. ஒரு அடுப்படி பொண்ணுக்குது. இந்த ராமாபுரம். சரி சரி. ராமா எம்ஜிஆர் வீட்டுக்கா. சரி ஓகேங்கம்மா. எங்க பொண்ணு குளிக்கணும், வேலைக்கு போகிற குழந்தை, அதுதான் தந்து எனக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்குது. ஆனா இதுங்க கிட்ட நான் வந்து இதுங்க வந்து அப்போதுலேருந்து ஒரு கண்டிஷனா சோறு வச்சுட்டு போனோம். அப்படி வளர்க்காம விட்ட பாசமா வளர்த்துட்டேன். மடியில படுக்க வச்சு அதுங்க கொஞ்சிருது, அழுவுறது, என் புருஷன் நினைச்சு அழுவுது. இப்படியே பாசமா வளர்க்கி இப்போ விட்டுட்டு அப்படி போனா கூட அந்த விதவை பென்ஷன் கூட கையெழுத்து போட கூப்பிடுறாங்க வருஷத்துல ஒரு நாள். 2000 அங்க நிறைய ஃபீடர்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிறாங்கம்மா. சென்னை பகுதியில் நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்கிறாங்க. நான் வந்து ஆமா, நான் என் நம்பர் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. இவர் இப்போ ஃபோன் கொடுத்தாரு, அவர் யாருமா? உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சு புள்ளப்பா. அதுவும் நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடும். இன்னொரு தம்பி வந்து போடுது, சனிக்கிழமை வந்து வாங்கி போட்டு போவாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க நாயை குறை சொல்ல, நான் இனிமே இங்கே இருந்து இடம் கேட்க போறேன்னு பயப்படுறாங்க. அதனால வந்து ஒரு ஓரமா அங்க இருந்துக்கிற சார் அப்படி சொல்றது. நல்லா தெளிவா பேசுறமா நீங்க. வேண்டாம் வேண்டாம், திங்கக்கிழமை நாங்க வர டிக்கோ ஆபீஸ், திங்கக்கிழமை நாங்க இங்க வரும்போது நாயும் நீங்க இல்ல முடியல சொல்லுங்க, மொத்த நாயும் காப்பரேஷன் பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் இப்போ திங்கக்கிழமைன்னு நான் கிளம்பி அங்க ராமபுரம் அந்த ஒரு தங்கச்சி ரூம் கொடுத்துக்கிறாங்க, அங்கே போயிடுறேன். போயிட்டு அங்க திங்கக்கிழமை நீங்க இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படி இருந்தா போலீஸ் வச்சு உங்களை தூக்குவேன், இருக்கிற சாமான் சட்டு பருப்பு அரிசிலாம் வாங்கி ரோட்ல போடுவேன். சாமான் ஒன்றும் இல்லைங்க, நான் இங்க சோறு ஆக முடியல. வெளியில தான் சொல்லி நாய்க்கு கொடுக்குறாங்க சாப்பாடு. ஒரு பையன் ஆட்டோல வந்து வச்சு போறான். இந்த தண்ணி கேனு அது இடம் வந்து அரசாங்கத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம அவங்க சொல்றது கேட்டு தானே ஆகணும். நாய்களுக்காக நம்ம இடம் வந்து ஒன்னும் நம்ம இப்படி இருக்கு, நான் சாப்பாடு போடுறேனே அதனால எனக்கு இடம் வேணுமே நம்ம சொல்ல முடியாதேம்மா.
சொல்ல முடியாது சொல்ல சொல்ல முடியாதுப்பா. முடியாது. அதனால சாப்பாடு ஆ எப்படி வந்து இவங்களுக்கு போடணும், அவங்க இருக்கிறது இன்னும் ஒரு 10 வருஷமோ, 15 வருஷமோன்னு வச்சுங்க. பட் இடம் வந்து ஏதோ அங்க தொழிற்சாலைலாம் வந்ததுன்னா, அது வேற. அது வியாபார ஆமா கதை. நம்ம அதெல்லாம் சண்டை போட முடியாது அவனுங்கிட்ட. ஆமா பட் வந்து ஆமாப்பா ஆமா. நீங்க உங்கள சாப்பாடு போடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாதும்மா. அதுல நீங்க ஆ ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. நான் சரிப்பா சாப்பாடு சரிப்பா. போடுவேன், நான் வருவேன். நான் வந்து அ போலீஸ் வச்சு நீங்க தூக்குற, சாப்பாடு போடக்கூடாது அப்டின்லாம் நான் சொல்றேன் அப்டின்னா, ஆ நாங்க வந்து ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்டின்னு நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஆ யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? நீங்க சரிப்பா. ஆனா இடம் சம்பந்தமான விஷயத்துக்கு என்னால உறுதி குடுக்க முடியாது. அது வந்து அரசாங்கம் பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஆ சோ நீங்க இடம் நான் இடம்லாம் வந்து இடம் கேட்க மாட்டேன். நான் சாப்பாடு வச்சு கூட அந்த பிளேட் பத்து கூட உறங்கிட்டு கூட காலையில எழுந்து போயிடுறேன். சரிம்மா. சரி, சரி. சாப்பாடு அதாவது இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு உரிமை கொடுத்தா போதும்பா. இத அதுதான். மட்டும் இத சாப்பாடு உங்களுக்கு நாங்க வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை குடுங்கன்னு இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? அது ஆ வந்து சரியான வார்த்தை. அதிலேயே நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. நான் சரிப்பா. வந்து சாப்பாடு வச்சுட்டு போணும்னு. அந்த மாதிரி ஆ யாராவது வந்து உங்களுக்கு அ இடையூறு குடுத்தாங்க அப்டின்னா, நீங்க ஆ எனக்கு கால் பண்ணுங்க. நான் கரெக்ட்டான அதிகாரிகிட்ட கனெக்ட் ஆ பண்ணி விடுறேன். சரிங்களா? சரிப்பா. ஆ சரிங்கம்மா. அதே நன்றிம்மா. மாரி ம். அவங்க வந்து நாய கூட குறை சொல்லல. ம். அதாவது நீங்க அவங்க வந்து நாயினால தான் நீங்க இருக்கிறீங்க. ம். அப்புறம் நாய புடிச்சு குடுத்துடுறேன். அப்ப நீங்க அவங்க போயிடுவீங்களே. அவங்க என்ன யாரு நாய புடிச்சு குடுக்குறதா? அவங்க யாரா? ஆ நீங்க கேளுங்க. அதுதான்பா. அவங்க நீ நீ யாரு நாய புடிக்கிறதுக்கு? நீ நாய புடிச்சு வேற இடத்துல அத விட்டினாலே அதே சட்ட விரோதம். நீங்க அத சொல்லுங்க. நீ ஆ இத புடிச்சிட்டு வேற இடத்துல விடுறது சட்ட விரோதம். நீ இத புடிக்கக்கூடாது. நீ புடிச்சின்னா நான் வந்து ஃபோட்டோ எடுப்பேன். ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புவேன். அப்படின்னு தெளிவா சொல்லுங்க. யாரும் புடிக்க சரிப்பா மாட்டாங்க. சரிப்பா சரிங்களாம்மா? சரிப்பா. அதுக்கு முன்னாடி என்னன்னா, ரொம்ப நாய்களுக்கு வந்து தேங்க்ஸ் நன்றிப்பா. நீங்க நா சொன்ன வார்த்தை மனசு நிம்மதியாச்சுப்பா. அது வந்து என்ன ஆ பண்ணுங்கன்னா, தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆ ஆ அது எல்லாத்துக்குமே ஆப்பரேஷன் வந்து பண்றதுக்கு ஊசி போடுறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. நானு பண்ணியாச்சு. எப்பா பண்ணியாச்சாம்மா? எல்லாமே ஆபரேஷன் பண்ணிட்டேன். ஒண்ணு கூட குட்டி போடாது. அம்மா அத வந்து தொடவே முடியாது.